பிரைஸ் தி லார்ட். உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரும் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று சொல்லி நீதிமொழிகள் 3:3 நாம் வாசிக்கிறோம். கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அது எப்போதும் நம்முடைய கழுத்தை விட்டு அகலாத ஒரு அணிகலத்தைப் போலவும் இருதயமாகிய பலகையிலே நினைவாக நாம் எழுதி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஞானி சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே சவுலாய் இருந்தவன் பவுலாய் மாறினான். சவுலாய் இருந்தபோது சத்தியத்தை அறியாதவனாய் இருந்தான். பவுலாய் மாறின போதோ சத்தியத்தை அறிந்து கொண்டான். அந்த சத்தியத்துக்காக அவன் சாட்சியாய் நின்றான் என்று பார்க்கிறோம். அதை நிமித்தம் அவனுக்கு ஏற்பட்ட துரோகங்கள், அவனுக்கு விரோதமாய் எழும்பின கூட்டங்கள், அவனை அழிக்கும்படியாய் செயல்பட்ட இயற்கையின் சீற்றங்கள், விஷப்பூச்சின் கடிகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் அவனை தப்புவித்து அவனுக்கு பலன் தந்து ராஜாவின் முன்பாய் நிற்க செய்தார் என்று பார்க்கிறோம். ஏன்னா அருமையான தேவ பிள்ளைகளே, கிருபையின்றி சத்தியம் இல்லை, சத்தியமின்றி கிருபை இல்லை. கிருபையினாலே நாம் சத்தியத்தை பெற்றிருக்கிறோம். சத்தியத்தில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் கிருபை நம்மை ஆளுகை செய்யும். கர்த்தர் தாமே மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல நம்மை அவர் உயர்த்துவார். ஆமென்.